உங்கள் வாட்சிங் ஹவரும் ஜீரோவுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா டாஸ்க்கு கண்டென்ட் போடுறவங்களுக்கு தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அது எதனால், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது எதனால் வருது அப்படின்னா, இது நீங்கள் 3 நிமிஷம் கீழே வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் நிறைய வருது. இந்த ப்ராப்ளம் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கா? அப்படிலாம் இல்லை. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 2024 பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு அப்டேட் புதுசாக கொண்டு வராங்க. அந்த அப்டேட் கொண்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அப்டேட்டில் யூடியூப்ல என்னதான் சொன்னாங்க? அக்டோபர் 2024 பார்த்தீங்கன்னா நம்ம 3 நிமிஷத்துக்கு கீழே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷார்ட்ஸ் தானே மாறும், அப்போ ஏன் வாட்சிங் ஹவர் காணாம போகுது? அதில் தான் முக்கியமான ஒன்று இருக்குது. நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா ஷார்ட்ஸுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டோம் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கு வாட்சிங் ஹவர்ஸ் உண்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸ் 3 நிமிஷத்துக்கு கீழே எல்லா வீடியோ போடுறதால அது எல்லாமே ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கிறதால ஷார்ட்ஸுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கிடையாது. அப்படிங்கிறதால அந்த வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம இது வீடியோ போட்டிருப்போம், 3 நிமிஷத்துக்கு கீழே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ அந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு கீழே இருக்கிறதால அப்படியே ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகிறதால அது ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதால ஆல்ரெடி இருந்த வாட்சிங் ஹவர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இனி 3 நிமிஷம் வீடியோலாம் அப்லோட் பண்ண வேஸ்டா? அப்படிலாம் இல்லை. நம்ம வீடியோ எடுக்கும்போது அந்த ஆங்கிளை நம்ம செட் பண்றதுல தான் இருக்கு. அதை நம்ம வீடியோ ஷார்ட்ஸா மாறாமே தடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 நிமிஷம் வீடியோ வாட்சிங் ஹவர்ஸுமே நம்ம கொண்டு வந்துடலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம வாட்சிங் ஹவர்ஸ் எப்படி ஏர்ன் பண்றது, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு யூடியூப் சம்பந்தமான நிறைய வீடியோவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயில் எடிட் பண்றது, வீடியோ எடிட் பண்றது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் வீடியோ எப்படி எதனால ஷார்ட்ஸா மாறுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி ஆங்கிள் வச்சு நம்ம வீடியோ எடிட் பண்ணி போடுறதால அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகுது. இது யாருக்கு அதிகமாக நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் வீடியோ போடுற சேனல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கு. ஏன்னா அவங்க அந்த ஆங்கிள் எடுத்து அதை ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடியோ சதுரமா எடிட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி சதுரமா எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றதால அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகுது. அந்த ப்ராப்ளம் யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதுரமா வீடியோ எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுவாங்க ஃபுல் வீடியோவில். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகுது. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக வருது. அப்போ எப்படி தான் போடணும் ஷார்ட்ஸா மாறாம இருக்கு? அது எப்படி போட்டால் மாறாது அப்படின்னா 16:9 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம அப்லோட் பண்ணணும். அது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்கோம்ல. இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகாது. இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ சைஸ்ல ஃபுல் வீடியோ எடுத்து அதுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்காதா? முடியும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த வீடியோ 3 நிமிஷத்துக்கு மேல அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். 3 நிமிஷத்துக்கு மேல எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கண்டிப்பா வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கும். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணா அதுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது கரெக்டா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்க. என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க நம்ம எப்பவுமே நார்மலா அப்லோட் பண்ணுவோம்ல யூடியூப்ல, அந்த சைஸ்ல அதாவது 16:9 அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்க அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே எந்த ப்ராப்ளமுமே வராது. அதில் ஏன்னா அது நீங்கள் 3 நிமிஷத்துக்கு கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்படிங்கிறத அந்த சைஸ்லேயே மோஸ்ட்லி அப்லோட் பண்ண பாருங்க. அதையும் தாண்டி எனக்கு அந்த மாதிரி தான் எடுக்கேன், டாஸ்க் வீடியோ தான் போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் இந்த சைஸில் தான் எடுப்பீங்க. நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் எடுப்பீங்க. அதை என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நிமிஷத்துக்கு மேலே கொண்டு போகும்போது அது கண்டிப்பாக ஷார்ட்ஸாக மாறாது. அப்படிங்கிறப்ப அதில் உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. டாஸ்க் வீடியோல நிறைய பேர் போடுவாங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.